கிறிஸ்தியத்துக்குள் மிகவும் அன்பளிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளும் யாருக்கும் நம் பிதாவாகிய யாவை கடவுளுமாகவும் அவருடைய ஒரே பேரான குமாரும் நம்முடைய அருமை ரட்சியமாக இருக்கிற கிறிஸ்திய சமூகமாகவும் எங்கள் அன்பின் வாசலை தெரிவித்துக் கொள்கிறோம். பிதாவாகிய யாவையும் பெருதான செல்வையினால் இன்றைய நாளில் கூட நாம் தியானிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வேத பாட தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சரிங்களா? கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த தலைப்பின் கீழ் தான் நம்ம தியானிக்கப்படும். சரிங்களா? பொதுவாகவே இந்த ஒரு வசனம், இந்த ஒரு வார்த்தை சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம இடத்துல அதிகமா புழக்கப்படாத ஒரு வசனம் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனா உலகத்துல பெயர் கிறிஸ்தவ சபையில அதிகமா உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை என்னன்னா, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம். அங்கிருந்து வெளியே வந்தவங்களுக்கு சத்தியம் அறிஞ்ச பிறகு கிடைச்ச சந்தோஷத்துல இதுவும் ஒரு சந்தோஷம் கூட நம்ம சொல்லலாம். அப்படிதானே? பொதுவாகவே இந்த வசனத்தை அதிகமா அந்த பேசவேல கேட்டிருக்கோம். ஆனா சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு விழிப்புணர்வு அப்படின்ற ஒரு காரணத்தின் நிமித்தமா நம்ம இந்த ஒரு வார்த்தையை அதிகமா என்ன பண்றது, கேட்கறது இல்லை. சரிங்களா? இப்போ ஒரு முறை அதை வாசிக்கலாம் படிங்க. லூக்கா 6:38. லூக்கா 6:38. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அழுக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அழைக்கப்படும் என்றார். ரொம்ப நாள் கழிச்சு இந்த வசனத்தை படிக்கணும் அப்படிதானே? கேக்குதா? நீங்க கொஞ்சம் பேசணும். இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல வந்து பழைய ஏற்பாட்டுல என்ன பத்துல ஒரு பங்கு. ஆனா இங்க எப்படி இது பண்ணுவோம்? புதிய ஏற்பாட்டுல எப்படி ஆயிடுச்சாங்க, எப்படி சொல்லுவாங்க, எப்படி கேள்விப்பட்டிருக்கோம்? மொத்தமாவே அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அப்படின்ற ஒரு வார்த்தைகள்லாம் சொல்லி நோ ரிஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க. சரி, அப்போ இந்த சத்தியத்துக்குள்ள வந்தவனும் இந்த வசனத்தை குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டவுடன் உங்களோட மனநிலைமை எப்படி இருந்தது? இப்படிதானே கேட்டுட்டு இருந்தோம் காலகாலமா. சத்தியத்துக்குள்ள வந்து இதை கேட்டதுக்கு அப்புறம் நம்மளோட மனநிலைமை எப்படி இருந்தது? எப்படின்னா, நல்ல வேலை என்ன தப்பிச்சோம். ஃபர்ஸ்ட் அது ஒரு பாரமா தான் இருந்தது. நம்ம போகணும், நம்ம பணத்தை ரொம்ப இந்த வசனங்களை சொல்லி 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 அவன் ஏழையோ பணக்காரனோ அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த வசனம் சொல்லி பிடிங்குவாங்க. சரிங்களா? இந்த வசனத்துக்கு உட்பட்டு பணத்தை தர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம இருந்தோம். இந்த வசனம் இது சொல்லி இருக்கு அப்படி சொல்லி பணத்தை சபைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்து நிமித்தமாகவும் நம்ம இருந்தோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். சரிங்களா? வந்ததுக்கு அப்புறம் அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன யோசிச்சிருப்போம் அப்படின்னா, வெளில போடுற பணத்தை சேமிச்சு தெரியாம அங்க இப்படி போட்டுருந்தோமே, ஒரு சமயம் அதை சேமிச்சு வச்சிருந்தா கொஞ்சமாச்சு ஒரு பேக்கப் இருந்திருக்கும், ஒரு செட்டில்ட் ஆயிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களும் உண்டு. அளவுக்கு நம்ம பெருசா அங்க பண்ணல. பட் சொல்றேன், நிறைய கொடுத்தவங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, அது குறித்து விழிப்புணர்வு வந்தவனும் இவ்வளோ நாள் தெரியாமே இவ்வளவு காசை கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு யோசனை கூட இவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா, இந்த வசனத்தை மேற்கொண்டு இந்த வசனத்தின் அடிப்படையில கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றதன் அடிப்படையில நிறைய உதவிகள் நம்ம என்ன பண்ணுவோம், சபைகளுக்கு இந்த தேவனுக்காக செய்யறோம் அப்படின்னு நினைத்து சபைகளுக்கு நிறைய உதவிகள் நம்ம செஞ்சிருக்கோம். அதனுடைய உதவியினுடைய உச்சக்கட்ட அளவு எப்படின்னா, கடன் வாங்கி நம்ம உதவி செய்யற அளவுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்மள நகர்த்தி இருக்கோம். சரிங்களா? நமக்கே இல்லைனாலும் பரவாயில்ல,
ஆனா கடவுளுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு இல்லைனாலும் நம்ம அங்க எடுத்துட்டு போய் கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு கட்டாயத்துக்குள்ள நம்மள நகர்த்தி இருப்பாங்க இந்த வசனத்தை மேற்கொண்டு. அப்படிதானே? ஒரு அந்த வசனத்தை சொல்லி நம்ம மைண்ட அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி இப்படி நம்மள என்னன்னா கடந்து போக செஞ்சிருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த ஒரு முக்கியமான விஷயம். இது யார் செய்யறது? கிறிஸ்துவா அப்படின்றாங்க இல்ல, நம்ம வழி நடத்தவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு காரியத்துக்குள்ள நம்ம நகர்த்திட்டு போயிருப்பாங்க. அப்ப எந்த ஒரு வேலையுமே இருக்காது. 4 விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது, மக்களுடைய பணத்துல என்ன பண்றது, காலத்தை நகர்த்தணும். ஸோ அதுக்காக இந்த வசனங்கள் இன்னைக்கு உலகத்துல என்ன பரப்பப்படுது. இந்த உலகத்துல மட்டும் அப்படியா அப்படின்னா இல்ல, சத்தியம் அறிஞ்சவங்க அப்படின்னு சொல்லியும் சபைகளை சத்தியம் அறிந்த சபைகளை கூட இது என்ன பண்ணும், இந்த மாதிரியான வசனங்களை மேற்கோள் காட்டி என்ன பண்ணும், ஜனங்களிடத்துல இருந்து தனக்கு காணிக்கைகளையும் சபைக்கான ஆதாயங்களையும் தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு. அது எதன் அடிப்படையில அப்படின்னா இந்த வசனத்தின் அடிப்படையில். உலகம் அப்படின்னு நம்ம சொல்ல வரல, உலகம் சார்ந்தவங்களும் செய்யறாங்க. சத்தியம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள இருந்தும் இது நடக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, நம்ம சத்தியம் அறிஞர்களாகிய நாம இதை எப்படி பார்த்தோம்? சத்தியம் அறியறதுக்கு முன்னாடி அப்படின்னா உலகத்துல இருந்தும் கொடுத்து உதவணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா மனம் உகந்து சரி அதுக்கான ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு. அந்த மாதிரி நம்ம எப்படி கடன் வாங்கி எல்லாம் கொடுக்க கூடாது இல்லையா, பலியும் காணிக்கையும் ஒரு விரும்புறது இல்லை. மனம் உகந்து நம்மளால முடியுது என்ன பண்ணலாம், தேவனுக்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்ல, வெறும் அந்த விஷயம் மட்டும் இல்ல, நம்மளுக்கு ஒரு பயமும் இருக்கு. எங்க தேவனுக்கு கொடுக்கல அப்படின்னா நம்ம ஆசீர்வதிக்கப்படாம போயிடுவோமோ அப்படின்ற ஒரு யோசனை கூட நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரியான சபை காரியங்களுக்கு உதவிகள் செய்தது. சரிங்களா? ஸோ இது எப்படின்னா முன்ன இருந்த ஒரு நிலைமை, அதை அப்படியே வச்சுங்க. சரி, சத்தியத்தை அறிந்த அடுத்த நிலைமைக்கு வந்தோம் இல்லையா. இங்க நம்மளோட மனநிலைமை இந்த வசனத்தை குறிச்சு என்ன, உலகத்துல இருந்தோம், உலகத்துல இந்த ஒரு மைண்ட் செட்ல எங்க கொடுக்கலன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்படாம போயிடுவோமோ, இல்ல நிறைய கொடுத்து நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம், இல்ல வசனம் தேவனுக்கு நிறைய உதவி செய்யலாம். ஸோ இப்படியான யோசனைகள்ல நம்ம நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தோம் இல்லையா. சரி, இப்போ அங்க இருந்து ஒரு கட்டத்துல மாறி சத்தியம் அப்படின்ற ஒரு படிநிலைக்கு வந்தோம். இங்க நம்முடைய நிலைமை என்ன, இங்கேயும் இந்த வசனங்களை நம்ம எப்படி புரிஞ்சிருக்கோம்? வந்தோம், நிறைய சத்தியங்கள், அடிப்படை சத்தியங்கள் கத்துக்கிட்டோம் இல்லையா. கத்துக்கிட்டு அந்த ஒரு வட்டத்துக்குள்ளவே இல்லையா என்ன கத்துக்கிட்டோமோ அதை தாண்டி நம்மளால என்ன பண்ண முடியல, வெளியே போக முடியல. அப்படித்தானே? முன்னேறி செல்றதுக்கு என்ன பண்ண நம்ம முயற்சி செய்யல. வந்தோம், சத்தியத்தை அறிஞ்சோம், வந்தோம், அந்த ஒரு சர்க்கிள்லயே என்ன பண்ணிட்டோம், நின்றுட்டோம். அடுத்ததா அவ்வளவுதானா அப்படின்னா இல்ல, வேதம்ன்றது ஒரு கடல். அந்த சின்ன வட்டத்துக்குள்ள நம்ம என்ன பண்றோம், அப்படியே நின்றுட்டோம். சரிங்களா? இன்னொரு விஷயம் அப்படின்னா நாம கத்துட்டு இருக்கிற இந்த சத்தியம், நம்ம வந்த இந்த ஒரு ஸ்டேஜ் இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் வேற எதுவும் சத்தியம் இல்லை அப்படி சொல்லியும் நம்ம சத்தியத்துக்குள்ள வந்த ஆரம்ப காலகட்டத்துல நம்ம யோசிச்சுட்டோம். அப்படிதானே? உலக சபைகள் எல்லாம் வேதத்துக்கு முரணாக இருக்கிறது. ஆனா நல்ல வேளை தப்பிச்சு தேவனுடைய உண்மையான சத்தியத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம், இதுதான் கடைசி அப்படின்னு யோசிச்சு முன்ன ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணோம், இருந்தோம். சரிங்களா? இது தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அப்படி வந்த நாம நம்முடைய புரிதலும் வேதமும் ஒன்னா இருக்கா அப்படின்னு நிறைய முறை நம்ம யோசிச்சு பார்த்தா
சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை அறிந்து அதுல பிரயாணிக்கும் போது கூட நம்மளுடைய புரிதலும் வேதமும் சரியாக இருக்கிறது இல்லை. ஆனா நம்ம என்ன சொல்றோம், சத்தியத்துக்குள்ள வந்தோம், சரிங்க, இது மனம் வாஞ்சியாதான் வந்தோம், பட் ஆனா அந்த புரிதல் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சரிங்களா. அப்போ இந்த ஒரு விஷயத்த கொடுங்கள் கொடுக்கப்படும் ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்கின விதம் தவறா? வசனம் இது சொல்லுது கொடுங்க கொடுக்கப்படும். நம்ம நடுவுல என்ன பண்ணோம், பேர் சபையில இருக்கும்போது கூட நல்லா கொடுத்து அந்த ஒரு பயம் பக்தி ஏதோ ஒண்ணு இருந்ததுனால நம்ம கொடுத்தோம். கட்டாயப்படுத்தினாலும் சில நம்மளால அர்ப்பணிச்சு கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சரியா தான் கொடுத்துட்டு அப்படிதானே. ஆனா இங்க வசனம் என்ன சொல்றதுன்னா கொடுங்க கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏன் அதை நிறுத்தணும் அப்படின்னு இன்னைக்குன்னு யோசிச்சிருக்கோம். இதுல என்ன தவறு இருக்கு? இதுல என்ன தவறு இருக்குன்றதுனால நம்ம இதை ஸ்டாப் பண்ணணும், ஏன் இதை வேண்டாம் சொல்றோம் அப்படின்ற ஒரு காரணம் வேணும் இல்லையா. இங்க கொடுக்க கூடாது அப்படின்னு யாருதான் சொன்னாரா? அப்படின்னா சொல்லல, கொடுங்க அப்படியே அந்த காலத்துக்கு போயிடலாம். கிறிஸ்துவனுடைய காலத்துல தேவாலயத்துல காணிக்கை பெட்டி இருந்ததா? இல்லையா? இருந்தது. இது ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம இப்ப அதெல்லாம் யூஸ் பண்றது, ஆனா அன்னைக்கு அங்க என்ன பண்ணுது இருந்தது. சீஷர்கள் தங்களுக்கு உண்டானவைகளை எடுத்துன்னு வந்து சபையில கொடுத்தாங்களா? இல்லையா? கொடுத்தாங்க. யாரு? கிறிஸ்துவனுடைய சீஷர்கள், அவருடைய வழிநடத்துல நடந்துன்னு வந்த சீஷர்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு இது அவசியமா இருந்ததா அப்படின்னா, அவரோடு கூட இருந்த 12 சீஷர்ல ஒரு சீஷர் வந்து கணக்குக்கு இல்லை, ப்ரெஷர், அப்படிதானே. இயேசு கிறிஸ்துக்கு ப்ரெஷர் வச்சுக்கிற அளவுக்கு என்ன சொல்றது, ப்ரெஷர் வச்சு மெயின்டைன் பண்ற அளவுக்கு ஒரு ஆள் அவர் கூட இருக்கிறார். எதுக்கு பணம்? கிறிஸ்துக்கு எதுக்குங்க பணம்? கிறிஸ்துக்கு பணம் அவசியம் இல்லைல்ல. அப்ப ட்ரெஷரர் வச்சு மெயின்டைன் பண்ற அளவுக்கு எதுக்கு ஒரு 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 விஷயத்த அவரு தன்னோட இருந்தவங்களோட நியமிச்சு வச்சார்? அது பொதுவான பணம் தானே, அப்படியே இருந்துடலாம் இல்லையா. அப்போ நிறைய அவங்களுக்கு என்ன பண்ணிச்சுன்னா கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு ஊழியர்களுக்கு அதை நிமித்தம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதை நகற்றி கொண்டு சென்று இருந்திருக்காங்க. அது எங்கன்னா கிறிஸ்துவோட கூட இருந்த ஒரு விஷயத்தையும் அதை நம்ம என்ன பண்றோம் பாக்குறோம். இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு எங்கன்னா சொன்னதா நம்ம பார்த்துருக்கோம். இப்ப நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நிற்கிறோம் இல்லையா இந்த வசனத்தின் அடிப்படையில, அப்படிதானே. கொடுங்கள் கொடுக்கப்படும்னு வசனம் சொல்லுது. அப்ப எதன் அடிப்படையில நம்ம வேண்டாம் சொல்லி நிக்கிறோம் அப்படின்றத யோசிச்சிருக்குமா? அன்னைக்கு அந்த காலத்துல எடுத்து பார்த்தா எல்லாமே இந்த ஒரு ஃபார்முலால தான் இருந்தது இல்லையா, இந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளதானே இருந்தது. அப்ப நம்ம எதுல கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கோம் அப்படின்னு யோசிச்சோமா? அதுவும் சொல்ற ஒரு சமயம் கொடுத்தா அம்மிக்கு குலுக்கி சரியும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில என்ன பண்ணுவாங்க போடுவாங்க, அப்படிதானே சொல்றாரு. அப்ப இங்க என்ன சத்தியத்தை நம்ம முன்மொழிய வரும், எதன் அடிப்படையில நம்ம இந்த விஷயத்த செய்யறது இல்லை. அப்போ ஒரு விஷயம் நம்ம செய்யறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல, ஒரு சரியான காரணம் இருக்கணும்ல. அப்போ ஒரு விஷயத்துல இருந்து ஒரு சமயம் யோசிச்சு அதுல இருந்து ஒரு பெரிய இடைவெளி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதுல தனிச்சு நிக்கிறோமா அப்படின்னு யோசிச்சிருக்கோமா? அதனாலயா? அப்போ ஒரு விஷயத்த நம்ம நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்னா அது எதன் அடிப்படையில அப்படின்றது ரொம்ப முக்கியம், அப்படிதானே. எந்த ஒரு காரணமும் இல்லாம நம்ம
ஒரு விஷயத்த என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு ரீசன் இருக்கணும், ஏதாவது ஒரு அடிப்படை காரணம். அப்ப எதன் அடிப்படையில இதை செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க எதுவுமே அந்த மாதிரி என்ன பண்ண நீங்க இது செய்யாதீங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனா நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படி இருக்கும். அது ஏன்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அப்ப நம்முடைய புரிதலும் வேதமும் ஒண்ணா அப்படின்னா, இந்த ஒரு சின்ன விஷயம் கூட நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணுது அப்படி நம்ம இருக்கிறது இல்லை. என்ன அதுக்கு சிறந்த உதாரணம் தான் இந்த வசனம். இந்த வசனத்துக்கும் நாம புரிந்து கொண்ட விதத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பந்தமே இல்லை. செழிப்பு உபதேசத்துக்கும் இந்த வசனத்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னா இல்ல. பணத்துக்கும் இந்த வசனத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னா இல்ல. அப்போ நம்முடைய யோசனை இது எப்படின்னா, ரொம்ப சந்தோஷத்தோட கொடுத்தா கடவுள் என்ன பண்ணுவாரு, அவரு நம்மளுக்கு இத திரும்பவும் செய்வாரு, அதுக்கான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த வசனங்கள்ல மிக முக்கியமான வசனம் கொடுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு வசனம். ஆனா பணத்துக்கும் செழிப்புக்கும் இந்த வசனத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப அவருடைய யோசனை என்ன, அவரு என்ன யோசனையில சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கருணையும் மன்னிப்பும் சார்ந்த ஒரு ஒரு கோர்வையோட வந்து நின்ன ஒரு இடம் தான் இந்த ஒரு வசனம், இந்த ஒரு வார்த்தை அப்படின்னு பார்க்கணும். லூக்கா 6:27 இதுக்கு மேல இருக்கிற விஷயம் நம்ம பார்த்துட்டு, சில விஷயங்களை பார்த்துட்டு அப்புறமா இந்த இடத்துக்கு வந்தா இதனோட புரிதல் நம்மளுக்கு நல்லா இருக்கும். லூக்கா 6:27 வாசனம். எனக்கு செவி கொடுக்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். சரி, இதனுடைய கண்டினியூ 27 தொடங்குவாரு. அந்த கண்டினியூ இந்த அதிகாரம் ஃபுல்லா அது என்ன போகும், கடந்து போகும். 36 வரைக்கும் ஒரு ஆஃப். இந்த 27 36 வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படி இரக்கம் காட்டுறது, எப்படி உங்கள் சத்துருக்களை, நம்ம இதை ஏற்கனவே பார்த்தோம், நல்லா யோசிக்கணும். உங்கள் சத்துருக்களை செய்வீங்கள், உங்கள் பகைக்கிறவர்கள் எல்லாத்தையும் இங்க தேவன் என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு விரோதமா செய்யறாங்களா அவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணணும், இரக்கம் காட்டுங்க, அன்பு செலுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அடுத்ததா 36 வந்துடலாம். 36 தான் இதோட பாகம். 27 36 வரைக்கும் நீங்க பொறுமையா படிச்சீங்க வீட்டுல. இப்ப நம்ம 36 வந்துடலாம், படிங்க. ஓகேதா? ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 27 36 வசனங்கள் 9 வசனங்கள் இருக்கு. இந்த 9 வசனங்களுமே எங்கேயுமே வெளியே எங்கேயுமே போகாம இந்த இரக்கமும் மன்னிப்பும் சார்ந்த விஷயங்களை சொல்லிட்டே வருவார். இதெல்லாம் சொல்லிட்டு தான் அடுத்ததா நம்ம பார்த்த ஒரு விஷயம் 37:1 என்ன சொல்றாரு பாருங்க, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். இந்த ஒரு வசனமும் கூட மற்றவர்களை பாருங்க, இதுக்கு அடுத்துதான் நம்ம பார்த்த அந்த கொடுங்கள் கொடுக்கப்படும் ஒரு விஷயம் வருது. அது இதோட இணைந்த ஒரு விஷயமா நம்ம படிக்கணும். இந்த சம்பந்தமே இல்லாம அது நம்ம என்ன பண்றோம், வேற ட்ராக்ல கொண்டு போயிட்டோம் அப்படின்றத மைண்ட்ல வச்சுங்க. இதையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோன்றத பார்க்கணும். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்போ நீங்க குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாது இருக்கீங்க. அடுத்தவங்க குற்றவாளின்னு தீர்க்காதீங்க, அப்பதான் நீங்க குற்றவாளின்னு என்ன பண்ண மாட்டீங்க, தீர்க்கப்பட மாட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயம். சரிங்க, இங்க என்ன சொல்ல வர்றாரு ஒருத்தர், இத நம்மளுடைய புரிதல் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒருத்தர் எவ்வளவு அக்கிரமம் செஞ்சாலும் அவங்கள அப்படியே என்ன பண்ணும், அட்ஜஸ்ட், அவங்கள குற்றவாளின்னு சொல்லாத, நீயும் குற்றவாளின்னு தீர்க்கப்படுவ அப்படின்னா அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்ற. ஆனா அவரு அப்படி சொன்னாரா பாருங்க, சபை ஒரு சீர்கேடான ஒரு பாதையில போகுது, தேவனுடைய நாமம் அவமானப்படும்படியா சில விஷயங்கள் நடக்குது.
அதுல அமைதலா இரு அப்படின்னு சொல்லப்பட்டதான். ஆக்சுவலா நம்ம எதுக்கு உபயோகப்படுத்தணும், அதுக்குதான் உபயோகப்படுத்தணும். கரெக்டா? அவையில என்ன வேணா அக்கிரமம் நடக்கும், எவ்வளவு சீர்கேடா நடக்கும், ஒழுங்கே இருக்காது, ஒழுங்கினமா தான் இருப்பாங்க, அவங்க இஷ்டம் போல இருப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே கேட்டுக்காம கண்டுக்காம இருக்கணும்ன்றதுக்காக நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்க இந்த வார்த்தை அவரு அதே நோக்கத்தோட சொன்னாரா? அப்படிதானே? ஆனா இன்னைக்கு நம்ம இங்க நிறைய மெசேஜ்லயே என்ன பண்றாங்க, மன்னிக்கணும், தவறு செய்வாங்க, அக்கிரமம் நடக்கும், அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எதை மேற்கொண்டு காட்டி அந்த உபதேசங்களை இன்னைக்கு சபைகளுக்குள்ள கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில. அப்படிதானே? யாரையும் என்ன பண்ணக்கூடாது, நீங்க எதுவும் கேட்க கூடாது, அவங்க இஷ்டப்படி அவங்க என்ன பண்ணும் இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேட்க கூடாது. அப்போ யாரும் நம்மள, அதான் நம்ம நியாயம் தீர்க்கப்படாத இருக்கிறதுக்காக யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதான், எதுவும் கேட்க கூடாதான். அதுக்காக இந்த வசனம் சொல்லப்பட்டதா அப்படின்னு என்னைக்குதான் யோசிச்சு பார்த்துக்கோங்க. பாருங்க, வாய்க்கு வாய் சத்தியம் அறிஞ்ச நாமளே இத திரும்ப திரும்ப சொல்றோம். ஆனா எனக்கு என்ன நம்ம யோசிக்கணுமா, அதுக்குதான் நம்ம நியாயம் தீர்க்கப்படாத இருக்கிறதுக்காக அடுத்தவங்க நம்ம நியாயம் தீர்க்க கூடாது அப்படின்னு அதுக்குதான் இந்த வசனம் சொல்லப்பட்டுதான்னு யோசிச்சோம். பாருங்க, இந்த வசனங்களை உபயோகப்படுத்தக்கூடிய நபர்கள் பலம் உள்ளவங்களா பலவீனமானவங்களா அப்படின்னு இன்னைக்கு யோசிச்சுக்குவோம். யார் ஒருவர் அதிக உலக ஆசைகளோடு தன்னை தேவனுக்கு குறைவா அர்ப்பணிச்சு உலகம் சார்ந்த விஷயங்கள அதிக நாட்டம் இருக்கிறாங்களோ அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் இது. புரியுதா? யாரையும் நியாயம் தீர்த்தா மற்றவங்களை நம்ம நியாயம் தீர்த்தா நமக்கு அப்படியே தீர்க்கப்படும் அப்படின்னா என்னங்க? பாருங்க, சபையில ஒரு தீமை நடக்குது அப்படின்னா நீங்க அதை கேட்க கூடாது அப்படின்னு எங்கன்னா தேவன் சொல்லியிருக்காரா? சபையில சில ஒழுங்கினங்கள் இருக்கு, சில முரண்பாடுகள் இருக்கு, சில அக்கிரமங்கள் நடக்குது அப்படின்னா நீங்க கேட்க கூடாது அப்படின்னு எங்கன்னா சொல்லியிருக்காரா? ஒரு சமயம் சபை ஒழுங்குகள் சரிவர கடைபிடிக்கணும், தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படாதபடி நாம இருக்கணும் அப்படின்னு இருக்க ஒரு சிந்தையோட இருக்கிற ஒருத்தர் மீறுதல்களை கேட்கும் போது, புரியுதுங்களா? இப்ப வரோம், சபைக்கு வரும், தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும்படியான விஷயங்கள் நடக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப துக்கமா இருக்கு, சில ஒழுங்கினமான விஷயங்கள் நம்மளால எப்படி பண்றோம் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு நம்ம அதை கேட்கிறோம் அப்படின்னா அப்ப நம்ம எப்படி நியாயம் தீர்க்கப்படுவோம்? புரியுதுங்களா? கரெக்டா? அவங்கள தேவனி எதனா நியாயம் தீர்ப்பாரான்னு கேக்குறாங்க. புரியுதுங்களா? இவருக்கு எப்படி தண்டனை கொடுக்கப்படும்? நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. புரியுதுங்களா? என்ன ட்ராக்ல போயிட்டு இருக்கோம், புரியுதா? அப்போ இங்க என்ன சொல்ல வராது அப்படின்னா, நீ அவனை போல இருந்து அவனை நியாயம் தீர்க்காத. இந்த வசனத்துடைய சாராம்சமே என்னன்னா, அவன் செய்யற காரியத்தை நீயும் செஞ்சு நீ அவனை எப்படி நியாயம் தீர்ப்ப? அப்படிதானே? அப்போ அவன் செய்கிற காரியங்களை நீயும் செஞ்சு நீ அவனை நியாயம் தீர்க்கிற அப்படின்னா அது உனக்கும் தான் தீர்க்கப்படும். ஏன்னா நீயும் அதே மனநிலைமையில இருக்கிற, நீயும் அவனுக்கு மாதிரிதான் இருக்கிற. அப்ப அவனுக்கு என்ன செய்யப்படுதோ அது உனக்கு செய்யப்படும். பாருங்க, எந்த இடத்துலயுமே சபை ஒழுங்குகளையும் அக்கிரமங்களையும் அதை கண்டும் காணாமலும் இருந்து தேவன் என்ன பண்றது கிடையாது, சொன்னதே கிடையாது. சரிங்களா? அதனாலதான் இன்னைக்கு நம்மள இடத்துல வர செய்தி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, நியாயம் தீர்க்காதீங்க, நம்மளுக்கு நியாயம் தீர்க்கப்படும் அப்படின்னு திரும்ப திரும்ப எதுக்கு அது ஒரு பயத்துல சொல்றது, நம்மளும் நியாயம் தீர்க்கப்பட்டுருவோமோ. ஏன் இந்த வசனங்களை மேற்கோள் காட்டிதானே இது சொல்றாங்க.
அப்போ இத சொல்லிட்டுதான் யாரையும் நியாயம் தீர்க்காதீங்க, நீங்க நியாயம் தீர்க்கப்படுவீங்க அப்படின்னது. நாம அதே ஒரு யோசனையோட, அதே பாவங்களோட, அதே ஒரு இது அந்த உடன்படிக்கை செய்தோன்ற ஒரு மனசாட்சி ஓரம் வச்சுட்டு நம்ம வாழ்ற வாழ்க்கை இருந்தது அப்படின்னா நம்ம யாரையும் என்ன பண்ண முடியாது. அந்த மனநிலையோடு நீ யாரையும் என்ன பண்றத நியாயம் தீர்க்கிறாத. இதை சொல்லிட்டுதான் அடுத்த வருஷம் பண்ணிட்டு கொடுங்கள் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அழைக்கப்படும் என்றார். இப்ப யோசிச்சு பாருங்க, பணத்துக்கும் செழிப்பு உபதேசத்துக்கும் சம்பந்தமா அப்படின்னா நிச்சயமா இந்த இதுக்கும் பணத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் என்ன பண்ணல இல்ல, சரிங்களா? அப்ப அதுவும் ஒரு விஷயத்த நம்ம மைண்ட்ல இருந்து எடுத்துடலாம், சரிங்களா? அப்ப இங்க அடுத்ததான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கொடுங்க, அவங்களுக்கு என்ன பண்ணும், கொடுக்கப்படும். அப்போ எவ்வளோ என்ன அளக்குறீங்களோ அது உங்களுக்கு என்ன பண்ணும், அளக்கப்படும். ஒரு நிமிஷம். அப்போ அவங்களுக்கு நம்ம எதை அளக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணோம், அளக்கப்படும். அப்படின்னா அளக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம், பார்த்துக்கணும், சரிங்களா? அப்போ அந்த சமனான அளவு அவங்களுக்கு என்ன அளக்குறோமோ அந்த சமமான அளவு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா, அதான் அவங்க என்ன அளக்குறோமோ அது நம்மளுக்கும் அளக்கப்படணும்னா, நம்மளும் அதே தரத்துல இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது என்ன பண்ணும், அளக்கப்படும். ஒரு சமயம் யோசிச்சு பாருங்க, ஒரு தீமையான விஷயம் நடக்குது, அதை நம்ம எந்த ஒரு எப்படி சொல்றது, நல்ல ஒரு வைராகியத்தோட வாழ்ந்து அந்த தீமைக்குள்ள நம்ம கடந்து போக முடியாம அதை கேட்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல தேவன் நம்மளை எப்படி நியாயம் தீர்ப்பாரு அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், யோசிச்சு பார்க்கணும், சரிங்களா? சரி, அப்போ அந்த அளவு நம்ம கிட்ட இல்ல, அவங்கள நியாயம் தீர்க்கிறோம், அவங்க ஒரு விஷயம் கேட்கிறோம் அப்படின்றது தீமையா இருக்கு, ஏங்க இந்த தீமையை செய்றீங்க அப்படின்னு கேட்கறது, நம்ம கிட்ட அந்த தீமை இல்லைன்னா அவர் எப்படி நம்மளை பழி சுமத்துவாரா? புரியுதுங்களா? நாமும் அதே சமயம் நாம நிறைய வச்சுட்டு என்ன பண்ண முடியாது, அளக்க முடியாது, சரிங்களா? அததான் அவர் என்ன பண்றாரு சொல்ல வர்றாரு. இப்போ நம்ம இனிமே பார்க்கக்கூடிய விஷயங்கள இத இப்படி படிச்சு புரிஞ்சாதான் நம்மளுடைய தாற்பயம் நமக்கு என்ன பண்ணும், புரியும். ஏன்னா இதை இன்னும் அதிகமா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதோட கண்டினியூட்டி, சரிங்களா? இப்ப இது பணத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல, நியாயம் திருத்துறது அப்படின்றதுமே அவர் என்ன விதமா சொல்றாருன்றத நம்ம இன்னும் அதிகமா புரிஞ்சுக்கலாம். 6:39 வருஷம் அடுத்த வருஷம் வாசம் பாருங்க, அது தொடர்ச்சி அப்படியே கடந்து போகுது. படிங்க. பின்னும் அவர் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ, இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? இதனுடைய கண்டினியூட்டி தான். ஒருத்தவங்க நியாயம் திருத்துறதுக்கு நீ முதல்ல பாத்திரவானான்றத நீ யோசி அப்படின்னா உன்னை நீ தகுதிப்படுத்திக்க. நியாயம் திருத்தது உன்னை தகுதிப்படுத்தின்னு அப்புறமா நீ அவனுக்கு நியாயம் திரு. அப்படி உன்னை தகுதிப்படுத்திக்காம நீ ஒருத்தன் நியாயம் திருக்கிற இந்த ஒழுங்கினங்களை கேட்கிற அப்படின்னா நீயே குருடன் தான். அப்படின்னா குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா அப்படின்னா நீயே ஒழுக்கக்கேடானவன், நீ எப்படியா அவனை போய் ஒழுக்கக்கேடாவனும் சொல்லுவ, புரியுதுல்ல? அப்படிதானே? அதுதான் இங்க என்ன பண்றாரு சொல்ல வர்றாரு. அப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா முதல்ல நீ யோகியமா இரு, யோகியமா இருந்து அதை என்ன பண்ண கேளு. இன்னைக்கு அதனாலதான் நம்ம சொல்றோம் மன்னிப்போம் மறப்போம். ஏன் இந்த வார்த்தைகள் நம்மளுக்குள்ள அதிகமா வருது? ஆக்சுவலா அவரு என்ன விரும்புறாரு அப்படின்னா உன்னை நீ மாத்திக்கோ, நீ ஒழுங்காரு, நீ சரியாயிரு, எல்லாத்துலயும் பர்ஃபெக்டாரு, அப்புறமா நீ போய் கேளு அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம், நாம எதுவும் கேட்கக்கூடாது, கேட்டா நம்மளுக்கும் வரும் அப்படின்னா நாமளும் ஒழுங்கீனமானவங்களா ஆயிட்டோம். அப்ப அதிகமா யார் ஒருத்தர் இந்த வசனங்களை தனக்கு அது ஆக்சுவலா தனக்கு சாதகமா அவங்களுக்கு கேட்டாதானே நம்மளுக்கு நியாயம் தீர்க்கப்படும். நம்ம எதுக்கு கேட்கணும்? யார் எப்படின்னா போட்டோம், சபை எப்படின்னா சீர்கெட்டு போட்டோம், எந்த ஒழுங்குகளும் தேவையில்லை, அப்படியே இஷ்டம் போல வரலாம், இஷ்டம் போல போலாம், புரியுதுங்களா?
எதுக்கு நம்ம கேட்டு நம்ம வேற தேவையில்லாம நியாயத்திற்குள்ள போகணும் அப்படின்ற ஒரு யோசனை இருக்கு அப்படின்னா நாம நம்மளை மாத்திக்க முயற்சி செய்யறது இல்ல. அதான் சொல்ற, உனக்கே கண்ணு தெரியல, நீ எப்படி கண்ணு தெரியாதவங்க கூட்டிட்டு போவ? அப்படிதானே? அப்ப 2 பேருக்குமே ஒரு முடிவு மோசமான ஒரு முடிவாயிடும். அப்ப நீ தெளிவுள்ளவனா இரு, நீ வெளிச்சத்துல இரு, அப்புறமா அவனை வழி நடத்து. புரியுதா? ஆனா நாம என்ன பண்றோம், இன்னும் அதிகமா உற்சாகப்படுத்தணும் யார? தீமைக்குள்ள இருக்கவங்கள. ஆக்சுவலா அவருக்கு இங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, தீமைக்குள்ள இருந்து வெளியே கூட்டு வர்றதுக்காக சொன்ன வசனங்களை நம்ம இன்னும் அதிகமா தீமையை என்ன பண்றோங்க, பெருக்கிட்டு இருக்கோம். அப்படிதானே? 40 வருஷம் 40 வருஷம் சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறியவன் இவனும் தன் குருவை போல் இருப்பான். ஒரு நல்ல சீசன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் குருவுக்கு அதான் அந்த மிஞ்சின நீதிமான் அவன் கிடையாதுங்க. நல்ல சீசன் இருப்பான், மிஞ்சின நீதிமான் கிடையாது. ஆனா அவன் எப்படின்னா தேறினவன். ஒரு நல்ல தேர்ந்த சீசன் எப்படி இருப்பான் அப்படின்னா குருவை போல இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? குரு எப்படி இருந்தாரோ, குரு எப்படி இந்த பூமியில வாழ்ந்தாரோ, குரு எப்படி அந்த பாதையில நடந்தாரோ, அந்த மாதிரி நடக்கிறவன் தான் ஒரு நல்ல சீசன். இன்னைக்கு நம்ம எப்படி ஆயிட்டோம்? குருவுக்கு மேற்பட்டவன். ஆக்சுவலா இந்த வசனங்களை நம்மளுடைய புரிதல் படி நம்ம இப்ப வரைக்கும் யோசிச்சிருந்தோம் இல்லையா, அந்த புரிதல் எப்படின்னா குருவுக்கு மேற்பட்டு நம்ம யோசிக்கிறோம். யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது, எல்லாரையும் மன்னிக்கணும், எல்லாரையும் அன்பு செலுத்தணும் அப்படின்றது எதன் அடிப்படையில நம்ம சொல்றோம்னா, குருவுக்கு மிஞ்சி நம்மள என்ன பண்றோம், அன்பு செலுத்துவதுல நம்ம காட்டிக்கிறோம். அப்படி கிடையாது. அவரை எப்படி ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணாரோ, அவரு எப்படி அந்த பாதையில நடந்தாரோ, அவரு எப்படி தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த ஆரம்ப கால சபையை இருந்ததோ, அந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு சொன்ன விஷயங்கள் தான் சரிங்களா? அப்போ யார் ஒருத்தர் நல்ல சீஷனோ அவங்க என்ன பண்ணுவாங்க, குருவின் வழியில நடப்பாங்க. சரிங்களா? அப்போ குருவை போல நடக்கிற சீஷர்களை அவர் என்ன பண்ணல, இந்த விஷயத்துக்கு சொல்ல வரல. சரிங்களா? அப்படி இல்லாதவங்களதான் அவர் என்ன பண்றாரு சொல்றாரு. நியாயம் தீர்க்கிற அப்படின்னா நீ அதே மாதிரி நியாயம் தீர்க்கப்படுவ அப்படின்னு தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னாரா? அவருடைய வழியில நடக்கிறவங்களுக்கு சொன்னாரா? இல்ல. அதே அக்கிரமத்துல இருந்து நாமளும் இன்னும் பாவத்தை செஞ்சுன்னு நாமளும் உலகத்தை விட்டு வராம நாமளும் உலகத்திலையும் மூழ்கி உலகத்துடைய எல்லா சம்பிரதாயங்களும் நம்மளை அர்ப்பணிச்சு வாழ்ந்து நம்ம அவங்க கேட்கிறோம் அப்படின்றவங்கள அவர் சொல்றாரு. புரியுதா? இப்ப இவ்வளவு நேரம் பார்த்த விஷயங்கள் தன்னுடைய சீஷர்களை நீங்க நியாயம் தீர்க்க கூடாது, நீங்க அளக்குறபடி அளக்கப்படும், இவங்களுக்கு இதை சொல்லித்தர, இவங்களுக்கு இதை சொல்றாரா? இல்லைன்னா யார் ஒருத்தன் ஒழுங்கீனமா இருந்து மற்றவங்களை கேள்வி கேட்கிறானோ, மற்றவங்களுக்கு உபதேசம் பண்றானோ அவங்கள சொல்றாரா? புரிய வருதா? ஒழுங்கீனமா இருந்து கேள்வி கேட்கறாங்க. ஒழுங்கீனமா இருந்து கேள்வி கேட்கறதுன்னா சொல்றாரு 41 படிக்கு இன்னும் அதிகமா அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் பாரு. நீ உன் கண்ணில் இருக்கிற உதிரத்தை உணராமல், நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அப்ப என்ன இருக்கு, உங்ககிட்ட உதிரம் இருக்கு. முதல்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, உதிரத்தை வச்சுட்டு நீ அவனை என்ன பண்ண, முதல்ல உன் உதிரத்தை எடுத்து போடு. உனக்கு உதிரம் இருக்கா, நீ அவனுக்கு கேட்கறது என்ன பண்ண தகுதி. இங்க ஒரு பெரிய விஷயம் இருக்கு, அது உன் கண்ணில் அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உதிரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட்டு எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி அப்படின்றவங்கள மாயக்காரனே. கரெக்டா? இன்னைக்கு நம்ம இங்க சத்தியம் அப்படி சொல்லி சபை ஒழுங்குகள் சொல்லி நிறைய செய்திகள் தினமும் நம்ம கேட்கிறோம் இல்லையா? அப்படி கேட்கிறோம், பேசுறோம் அப்படின்னா அர்ப்பணிப்பு வேணும். ஏதோ வரும் உட்காந்து 4 பேருக்கு உபதேசம் பண்ற மாதிரி ஒரு மேடையா இது என்ன பண்ணி ஆயிடுச்சு. வருவாங்க, வாரத்துல ஒரு நாள் உட்காருவாங்க, சகோதர சகோதரிகளை அப்படி சொல்லி நிறைய அட்வைசஸ், நிறைய உபதேசம் இல்லையா?
இந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு சொல்றாரு. அர்ப்பணி, உடன்படு, மூடு, வெளிச்சத்துல இரு அப்படின்னு சொல்றோம். அப்படி இருந்து நீ என்ன பண்ணும், இங்க வந்து உக்காந்துட்டு உபதேசத்துல ஒருத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்றது கூட நம்ம என்ன பண்றதுங்க, நியாயம் திருத்துறது. அப்போ அதுக்கு நம்மள என்ன பண்ணுவாங்க, தகுதிப்படுத்திட்டு பேசுன்னு சொல்றாரு. பேசுவானா அவர் நிச்சயமா என்ன பண்ணுவார், சொல்லல. ஏன்னா அப்ப முதல்ல நீ அவர் என்ன சொல்ல வர்றாரு இங்க, அதனுடைய ஆழமான புரிதல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ உன்னை சரி செஞ்சு அப்புறமா அவங்களை என்ன பண்ண சரி செய்ய. இதுதான் அதனுடைய மையப்பொருள். சரி, நம்ம மேலேயே என்ன பண்றோம், நின்றுட்டோம். எப்படி நியாயம் திருத்த கூடாது, நியாயம் திருத்தப்படுவோம் அப்படின்னு அந்த ஒரு லைன்ல நின்னோம் இல்லையா, அது முடிக்கணும். எங்க முடிக்கணும், நீ உன்னை சரி செஞ்சுன்னு அதை தீர்ப்படுத்து. நம்ம அந்த கட்டத்துக்கு போறது இல்லையே. ஏன், நம்ம அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம மனசு என்ன பண்ணல, இடம் கொடுக்கல. ஆக்சுவலா அவர் இங்க கொடுத்ததனுடைய ஒரு தாற்பயம் என்ன அப்படின்னா, உன்னோட வாழ்க்கை தரத்தை நீ உயர்த்தி கொண்டு நீ அந்த ஸ்டேஜுக்கு போயிடு. உன் கண்ணுல இருக்கிற உருவத்தை எடுத்து போட்டு நீ இந்த விஷயங்களெல்லாம் நீ சரிப்படுத்துன்னு சொல்றதுக்கு தான் இது விஷயங்கள். ஆனா நம்ம என்ன சொல்றோங்க, அதெல்லாம் சரி செய்யக்கூடாது, அது அப்படிதான் இருக்கும். இன்னும் அதிகமா என்ன பண்ணும், உற்சாகப்படுத்தணும் அவங்க. யார இன்னும் அதிகமா சகிக்கணும், இன்னும் அதிகமா அன்பு செலுத்தணும் அப்படின்னா அவங்க திரும்ப மாட்டாங்க. அதுக்காக இந்த வசனம் என்ன பண்ணல, சொல்லப்படல. நீ ஒழுங்கா இருந்தாதான், நம்ம ஒழுங்கா இருந்தாதான் நம்ம வீடு ஒழுங்கா இருக்கும். நம்ம வீடு ஒழுங்கா இருந்தாதான் நம்ம சபையை ஒழுங்குபடுத்த முடியும். அப்புறம் இந்த உலகம், ராஜ்யம், இதுதான் அதனுடைய ஃபார்முலா. அதுக்கு ஒண்ணு என்ன பண்ண, தகுதிப்படுத்திக்கோ. சரிங்களா? அப்போ இன்னும் அடுத்த ஸ்டேஜ்ல போயிட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்றாரு பாருங்க. 43 வருஷம். நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. சரி, அப்போ ஒரு மரத்தோட ஒப்பிட்டு சொல்ல வர்றாரு. நல்ல ஒரு மரம் நல்லது அப்படின்னா அதனுடைய கனியை பார்த்து என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்க. சரிங்களா? அப்போ நல்ல மனுஷன், அடுத்த வருஷத்துல நானே படிச்சேன், நல்ல மனுஷன் தன் இருந்த நல்ல பொசிஷன்ல இருந்து நல்லதை எடுத்து காட்டுறான். நல்லதை எடுத்து காட்ட சொல்றாரு. நல்ல மனுஷனாயிரு, முதல்ல நீ நல்ல மனுஷனாயிரு. கொல்லாத மனுஷன், அதே சமயம் கொல்லாத மனுஷன் கொல்லாத பொக்கிஷத்துல இருந்து கொல்லாததை எடுத்து காட்டுகிறான். கொல்லாததுலயும் பொக்கிஷம் இருக்கும் சொல்றாரு. அவன் இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். அதை நம்ம எங்க குடிச்சிடலாம் அப்படின்னு, அவனுடைய இருதயத்துல இருந்து வரும். அவன் வாய் வந்து இருதயத்துல இருந்து பேசும். நிறைய விஷயம் ரொம்ப சாதாரணமா நம்ம பேசிட்டு சொல்லுவோம். விளையாட்டுக்கு பேசினேன், கேள்விப்பட்டிருக்கீங்க? சும்மா ஜோக்குக்கு சொன்னங்க, விளையாட்டுக்கு சொன்னங்க. ரொம்ப கடினப்படுத்தி, ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப எப்படி ஒரு இழிவா பேசி ஏதாவது ஒண்ணு சொல்லி விளையாட்டுக்கு சொன்னேன், கிண்டலுக்கு சொன்னேன் அப்படின்னு காயப்படுத்திட்டு தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா அதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா இருதயத்தின் நிறைவினால வருதான். புரியுதுங்களா? அது இருதயத்தினுடைய நிறைவு. இன்னைக்கு நம்மளுடைய இருதயத்தின் நிறைவுல என்ன இருக்கு? எந்த சகோதர சகோதரிகள் நம்ம ஆக்ரோஷமா பார்த்திருக்கோம், யாரு மேல நம்ம வெறியா இருக்கிறோம், எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம வெளிக்கொண்டு வரும் அப்படின்றத நம்ம ஏதோ விளையாட்டுக்கு சொல்றதோ இல்ல எமோஷனலா சொல்றதோ கிடையாதுங்க. அது மனசுல என்ன இருக்கு, ரொம்ப நாளா இருந்து வார்த்தைகளா வாங்கி என்ன பண்றோம், கத்துறோம். சரிங்களா? அதுதான் அந்த கனி. நல்ல ஒரு கனித்தரும் மரமா நம்ம இருக்கிறோமா? அப்படி இருக்க ஒரு ஐக்கியத்தோட நம்ம இருக்கிறோமா? நல்லா தெரியும், வாயை திறந்தாலே பயங்கர பொய், சபை ஒழுங்குகள் அறவே இருக்கவே இருக்காது. ஒரு சமயம் அதை யாருன்னா கேட்டாங்கன்னு வச்சுங்க, கேட்டாங்க அப்படிதானே? அப்படி கேட்கறவங்கள எப்படி யோசிக்கிறேன், எப்படா இவங்களை பழிவாங்க, எப்ப அவங்க குற்றம் சொல்லுவாங்க, அவங்கள எப்படி சகோதரர்களுக்குள்ள கலகம் ஊட்டலாம்,
ஒரு சகோதரனை குறிச்சு இன்னொரு சகோதரன் இடத்துல வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய விதமா நம்ம செய்யறோமா, அந்த காரியங்கள் செய்யறோமா அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு தன்மைகள்லாம் இருந்ததுன்னா அது தீமையான ஒரு எப்படிங்க நல்ல கனி கிடையாது. அந்த மாதிரியான நபர்களோட நம்மளோட ஐக்கியம் இருக்கா? யாருன்னா நம்ம கிட்ட சொல்றாங்களா, பிரதர் அந்த சகோதரனை எப்படின்னா சகோதரன் ஓவரா பண்றாரு அப்படின்ற ஒரு யோசனைகள் நம்ம திட்டமிட்டுருமா, செயலில கொண்டு வருமா அப்படின்னா, இல்ல யாராவது நம்ம கிட்ட ஒரு சகோதரியோ எப்படி சொல்றது பாருங்க ஒரு தீமையா செய்யறாங்க, அதை நம்ம சரி செஞ்சிடலாம் சார் அப்படின்ற அவங்களுக்கு சொல்லி அட்வைஸ் பண்ணி மாத்திடலான்ற ஒரு யோசனையை சொல்ல வரலங்க. அது நல்லது. மாறாக நல்லா வைராக்கியமா இருக்கவங்க நம்மளுக்கு பொறாம வருது அப்படின்னா நம்ம நல்லா யோசிக்கணும், நம்மளோட கனி கெட்டு போயிடுச்சு அப்படின்றது. ஏன்னா அப்போ தீமையோட தீமையா நம்ம கை கொடுக்கிறோமா? இன்னைக்கு யாரையும் நியாயம் திருக்க கூடாது, யாரையும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன ஒரு பயம் நம்மளுக்குள்ள இருக்கு. யாருக்கு அந்த பயம் இருக்குன்னா, நாளைக்கு நம்மளையும் யாரும் என்ன பண்ணக்கூடாது, கேள்வி கேட்டக்கூடாது. அதான் என்ன பண்ணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். நாளைக்கு இல்லைங்க, இப்பவே நம்மளுடைய ஒழுங்கில நம்ம என்ன பண்றோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அதுக்காக தான் அப்ப நம்ம இந்த வசனத்தை எதுக்காக உபயோகப்படுறோம்னா, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லைஃப். என்ன அந்த எப்படி சொல்றது, அட்ஜஸ்ட்மெண்ட்னா எல்லாத்துக்கும் இணைஞ்சு நாளைக்கு நம்மளும் அந்த தவறை செய்வோம் இல்லையா? இல்ல இப்பயோ கூட நம்ம அந்த தவறுகளுக்குள்ள இருக்கோம், அதுக்குள்ள கடந்து போனோம் அப்படின்னா நம்ம அடுத்தவங்க என்ன பண்ணக்கூடாது, நம்மளும் அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணோம், அவங்களுக்கும் நம்மளுக்கு என்ன அட்ஜஸ்ட் பண்ணோம். அப்படி இருக்கிற இடங்கள்ல சபை திருப்தி அடையுமா அப்படின்னா அடையாது. அதுதான் அவர் என்ன சொல்லணும்னா, ஒரு சீர்படுத்திக்கோ. அதுக்கான வசனமும் இது கிடையாது. இன்னும் இங்க இருந்து கடந்து வேற இடத்துல போய் பார்க்கலாம். பவுல் இதை குறித்து என்ன சொல்றாருன்னு 1 கொரிந்தியர் 5:9 வாசி. விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாதென்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். உங்களுக்குள்ளே 5:9 உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று பிரத்யட்சமாய் சொல்லப்பட்டுகிறது. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள் சொல்லப்பட விபச்சாரமா இருக்கிறது. சரி, இப்படிப்பட்ட காரியங்களை செய்தவனே நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். சரி, அப்படி ஒரு காரியம் செய்யறாங்க அப்படின்னா அவங்கள இங்க பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, சபைக்கு எழுதுறாருன்னு கொரிந்து சபைக்கு எழுதுறாரு, விபச்சாரம் உங்களுக்குள்ளே உண்டென்று பிரத்யட்சமா சொல்லப்படுகிறது. ஒருவன் தகப்பனுடைய அஞ்ஞானிகளுக்குள்ளும் இந்த விஷயங்கள், அஞ்ஞானிகள் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்றதுல செய்யறது கிடையாது. செய்யப்படாத விபச்சாரம்ன்றதே பாவம், அதுல இது ரொம்ப மோசமான விபச்சாரமா இருக்குது. இப்படி செய்தவனே நீங்க உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்களே அப்படின்னு பவுல் சொல்றார். சரிங்களா? அப்போ அப்படி ஒரு காரியம் செய்யறாங்களாம், அவங்களை என்ன பண்ணணுமா, நீக்குங்க, விலகி இருங்க. அப்படி அவங்களோட நம்ம பயணம் செய்யணும்னு அவசியமே கிடையாதுன்னு தெளிவாவே சொல்லிட்டாருங்க. இங்க என்ன ஒரு இறக்கம் அன்பு இவர் காட்டினாரு. இன்னைக்கு அதே நம்ம ஆளுங்க அன்னைக்கு பவுலின் காலத்துல இருந்தா பவுலுக்கு என்ன பண்ணும், லெசன் எடுத்திருக்கோம். யாரையும் நியாயம் திருத்தாதீங்க, பவுல் நீங்க நியாயம் திருத்தப்படுவீங்க. இப்படி ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா துக்கப்பட சொல்றாரு, கஷ்டப்படு, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்படு அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம யாருக்காக துக்கப்படுறோம்? ஐயோ சகோதரன் தப்பு செஞ்சிட்டான், சகோதரி தப்பு செஞ்சிட்டாங்க, மன்னிச்சு என்ன பண்ணோம், ஏத்துக்கணும், அவங்களுக்காக துக்கப்படுறோம். ஆக்சுவலா அங்க அவரு துக்கப்படுன்னு சொன்னது, அதனால தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும்ன்ற ஒரு துக்கம் நம்மளுக்குள்ள என்ன பண்ணுங்க
இருக்கணும். ஏன்னா அதுக்காக சொன்னது. அப்போ நாம இன்னைக்கு எப்படி ஆயிட்டோம்? யாரை கேட்டு அவை நீக்கம் செய்வீர்கள்? அது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு அந்த ஒரு மனப்பான்மையோட நம்ம இருந்தோம், அவர்களுக்காக நம்ம பரிந்து பேசக்கூடிய ஒரு மனநிலைமையில நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த இருமாப்புன்னு சொல்றாரு. ஆக்சுவலா அது நம்மளுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தணும். சபையில ஒரு தேவனுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அது விக்கிரகாரங்களும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, வேதத்துக்கு முரணா இருக்கிற எந்த ஒரு காரியமா நம்ம சகோதர சகோதரர்கள் நடந்தா அது நம்ம ஒருத்தருக்கு துக்கத்தை ஏற்படுத்தணும். அப்படி துக்கத்தை ஏற்படுத்தல, அட்ஜஸ்ட் பண்றோம் அப்படின்னா அததான் அந்த நம்ம சொல்றோம்ல அட்ஜஸ்ட்மெண்ட் இறக்கம்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம உபயோகப்படுத்துற இறக்கங்கள் எல்லாம் இருமாப்பான். சரிங்களா? அப்படி இருந்தா என்ன ஆகுன்றத 7 படிக்க புலிப்பில்லாதெல்லாம் இருக்கிறபடி, ஆகையால் நீங்கள் புளிப்புள்ளவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்போ அந்த கொஞ்சம் கூட நீ சேர்த்துக்காத. அந்த கொஞ்சம் பின்னாடியே நான் சொல்லுவாரு, ஏன் அந்த புளிப்பு வேண்டாம்னா அந்த கொஞ்சம் புளிப்பு என்ன சபை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை, அந்த கலகம் அப்படின்ற கொஞ்சம் புளிப்பு இருந்து நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் அப்படின்னு ஒரு மனப்பக்குவத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா அது முழுமாவே என்ன பண்ணுங்க, புளிப்பாக்கிடும். அது நீ எடுத்து போடு. வெறும் இந்த விசாரத்தை மட்டும் அவர் சொல்லல, கூட சொல்றது துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்தமாவதும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்கப்படுவோம். இப்போ துர்குணம் அந்த மாதிரியான ஒரு தீமை, அடுத்தவங்க தீமை நினைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தோட எண்ணம் நம்மளுக்குள்ள இருக்கா? இனிமே யோசிச்சு பார்த்தோம் பாருங்க. உலகத்துல இருக்கிற சகோதர சகோதரிடம் அதிக ஸ்நேகம் வைக்கணும். சத்தியத்துக்காக அர்ப்பணிச்சு வாழணும் அப்படின்றவங்கள மனசுல எப்படி சொல்லுவோம், மனசுல அவங்க மீது ஒரு கோபம் நம்மளுக்கு இருக்கா? பாருங்க, சபையா இருப்போம், வருவோம், நம்மளுடைய அன்பு இருக்கும், தயவு இதெல்லாம் சொல்லுவோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகம் சார்ந்து முற்றிலும் உலகத்துக்காக அர்ப்பணிச்சு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம திரும்ப 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 உலகத்துக்குள்ளே கடந்து போகிறவங்க மீது நம்மளுக்கு அதிக அன்பு இருந்து அதே நம்மளுக்கு மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயங்களும் விட்டு 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 முன்னேறி செல்லக்கூடியவங்கனால நம்மளுக்கு வெறுப்போம் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அது துர்குணம். புரியுதுங்களா? இருக்கா அந்த மாதிரி? ஆனா ஆக்சுவலா அதை நல்லா நம்ம அனுபவிப்போம். பாருங்க, உலகம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கவங்களுக்கு அதிக அன்பு அங்க பகிரப்படும். ஆனா நல்லது நன்மை நோக்கி ஓடக்கூடியவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் நம்ம கொடுக்குறோமா? ஒரு டாக்டர் நடக்குதா? போட்டு மனசுல எப்படா இவங்க வீழ்த்தலாம் அப்படின்ற ஒரு யோசனை இருக்கா? அப்படின்னா அது துர்குணம். அது அதுவும் புளித்த மாவு, அது நம்மள புளிப்பாக்கிடும். ஒரு சமயம் அப்படி இருக்க நபர்களோட நம்ம இருந்தாலும் பிரச்சனை. கண்டிப்பா நம்ம காதுகளுக்கு அந்த துர்குணமான செய்திகள் வரும். அவங்களோட நம்ம எப்படி கடந்து போறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால விலக்கி சொல்ற புளிப்பெண்ணம் எடுத்து போடு. அப்படி ஒரு சமயம் அந்த புளிப்பு நம்மளோட இருந்தா நம்மளும் அதோட என்ன ஆயிடும், இன்னும் கணிஞ்சிடும். இப்போ தேவன் சொல்றாரு இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து விலகிடுன்னு. ஆனா நாம தேவனுக்கு அன்பு குறித்து சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன ஆயிட்டோம், ஒரு இருமாப்புள்ளவங்களா ஆயிட்டோம். 9 பாத்தீங்கன்னா, விபச்சாரக்காரரோடு கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். இது 2வது முறை. ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லி இருக்கிறேன். புரியுதுங்களா? அடுத்ததான சொல்றாரு, ஆனாலும் அது படிங்க சார், கொஞ்சம் இங்க கவனிச்சு பாருங்க. ஆனாலும்
இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவு கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாய் இருக்குமே. இந்த உலகத்துல விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர் எல்லாமே இருக்கிறாங்க. நம்ம அந்த ஒரு சமூகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதனால அவங்கள குறிச்சு நான் என்ன பண்றேன் சொல்லவே இல்லை. உலகம் அப்படிதான் இருக்கும், அது சீர்கேடா தான் இருக்கும். நம்ம அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நம்மளோட வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும், கடந்து போகணும். அதனால என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கும் விபச்சாரக்காரா இருக்காங்க, நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், வேற எங்கன்னா போனா அங்கேயும் அப்படிதான் இருப்பாங்க. அங்க கொள்ளைக்காரர் இருப்பான், அங்க வேற யாருன்னா தீங்கு செய்கிறவர் இருப்பான். ஸோ அது அப்படிதான் இருக்கும். அவங்களை குறிச்சு நான் என்ன பண்றேன் உங்களுக்கு சொல்லல. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது. படிங்க சார், பண்ணணும். நான் உங்களுக்கு எழுதுகிறது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனையாவது, பொருளாசைக்காரனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாவது, உதாசீனாவது, வெறியனையாவது, கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடைய கூட புசிக்கவும் கூடாது. ஒரு பெரிய லிஸ்ட் இங்க என்ன பண்றாரு, யாரு கூட இருக்க கூடாதுன்றதுதான் சொல்றாரு. யாரோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்ன்றத அவர் என்ன பண்ண சொல்லல. சரிங்களா? சகோதரன் எனப்பட்ட ஒருவன், நீங்களும் நானும் எப்படி இருக்கோங்க, சகோதரன் எனப்பட்ட ஒருவனாதான் இன்னைக்கு என்ன பண்றோம். உலக சகோதர சகோதரன் அவன் சொல்லல. சரிங்களா? அப்போ இன்னைக்கு சகோதரன் எனப்பட்ட ஒருவன் என்ன செய்தாலும் நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எப்படி சொல்லி கொடுத்துக்கணும்னா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்படிதானே? அது விபச்சாரமே செஞ்சாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்படிதானே? வந்துருச்சா? அப்ப எந்த ஒரு சத்தியத்தின் பேஸ் மேல, அந்த அடிப்படை மேல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பொருளாசை அடுத்ததா சொல்ற, பொருளாசைக்காரனாவது வெறும் அது மட்டும் இல்லைங்க, அடுத்ததா இருக்கு பொருளாசை. அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு சொந்தமானதை விரும்பும் ஒரு நபர் அப்படின்னு சொல்லப்படுது. தன் திராணிக்கு மிஞ்சி வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்கன்னு சொல்லுது. திருப்தி இல்லாதவங்க இவங்க எல்லாம் பொருளாசைக்காரனா. புரியுதுன்னா? திருப்தி இருக்காது. பணம் நிறைய வந்து இன்னும் பணம் 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 சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஓடுவாங்க. அவங்க 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 பொருளாசை. அவனை விட்டு நீ என்ன பண்ண, விலகி இருந்தான் சொல்லுது. நம்ம வெறும் இந்த விபச்சாரத்தை மட்டும் பெரிய விஷயமா பார்ப்போம். பாருங்க, நல்ல ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கோம், இருந்தாலும் மேல அடுத்ததா என்ன பண்ணலாம், அடுத்ததா இன்னும் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு இருக்கவங்களோட உன்னோட ஓட்டத்தை நீ தொடர முடியாது. அது உனக்கு தடையிடும், சபைக்கும் அது தடையா இருக்கும் அப்படின்றதுதான் இங்க சொல்ல வர. அப்ப நம்ம பொருளாசைக்காரனா இருக்கிறோமா, இல்ல அந்த பொருளாசை கூட போறவங்களோட நம்மளுடைய தொடர்பு இருக்கா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். அந்த ஆதாயத்தின் பேராசை. இந்த பூமியில ஒரு தொலைநோக்கு பார்வையோட வாழ்றது. இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்த லேண்ட் எவ்வளவு போவோம், அந்த ஒரு பார்வை நமக்குள்ள இருக்கா? இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்னோட அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு ஏறும், அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோட நம்ம வாழ்றோம் அப்படின்னா நம்மளும் பொருளாசைக்காரர்கள் தான். அந்த மாதிரியான ஒரு யோசனையோட நம்மளோட பிரயாணம் இருந்தது அப்படின்னா, இல்ல வேற ஒருத்தவங்களோட நம்ம தொடர்ந்து இருக்கோம் அப்படின்னா, அவங்களோட என்ன பண்ண கூடாது, இருக்காத, விலகிடு. அவங்க உன்னையை இச்சிக்க வைத்து விடுவார்கள். புரியுதுங்களா? உன்னுடைய சிந்தையை என்ன பண்ணலாம், மாத்திடுவாங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம், அதுல இருந்து விலகிடுன்னு சொன்ன விஷயத்துல, அட போங்க தேவனே, நாங்க எவ்வளவு பார்த்துட்டோம், இதெல்லாம் என்ன பண்ணுவோம், அசால்ட்டா சமாளிச்சிருவோம் அப்படி சொல்லிதான் அட்ஜஸ்ட்மெண்ட். அந்த மாதிரியான நபர்களோட நம்ம என்ன பண்ணுவோம், வாழ்றோம். அடுத்ததை பார்த்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை, ஐடாலர் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படின்னா, நம்ம ஆவிக்குரிய விதமாகவும் இருக்கக்கூடிய விக்கிரகங்களையும் சொல்லப்படுது. உண்மையா அதான் பொய்யான கடவுளை வணங்குபவர்கள். சரிங்களா? நான் தேவனை விசுவாசிக்கிறேன்,
ஆனா விக்கிரகம் அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? இங்க சொல்ல வர அதனுடைய பொருள் என்ன சொல்றாருன்னா, கரெக்டான ஒரு விக்கிரகத்தையே சொல்றாரு. பொய்யான கடவுளை வணங்குறவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட நம்ம என்ன பண்ண கூடாது? ஐக்கியம். வெளியில இருக்கோம், விக்கிரக ஆராதனை செய்வான். ஆனா அவங்க கம்பெனில நம்ம வேலை செய்வோம். அந்த இடத்துல வந்து இல்ல நான் அவங்க கூட சேர முடியாது வெளியே போறேன்னா அதை அவர் சொல்ல வர்றது. சபைக்குள்ள இருந்து விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவங்க, விக்கிரக ஆராதனை செய்பவர்களோடு இணைந்து இருப்பவங்க கூடவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. விக்கிரக ஆராதனைக்கான ஒரு என்ன சொல்றேன்னா சம்பிரதாயங்கள்லயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பங்கு பெறக்கூடாது. அந்த மாதிரியான இருக்கவங்க கிட்டயும் விலகி. அது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவங்க விக்கிரகம்ன்றது தேவனுக்கு ரொம்ப பெரிய என்னை உனக்கு வேற தேவர்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தேவன் கொடுத்த அந்த ஒரு விஷயத்த அவங்களோட போய் நம்ம கை நினைச்சு இருக்கிறோம் அப்படின்னா அது தேவனுக்கே செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமா அவர் பாக்குறாரு. அதனாலதான் விக்கிரகம்ன்றது விபச்சாரத்தை விட விக்கிரகத்தை அதிகமா அவர் என்ன பண்ணுவாரு? திரும்ப 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 சொல்லிட்டு வருவார். அது என் கருவருக்கு அப்படின்னு. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் மனசளவுல இல்ல, சும்மா போயிட்டு ஃபார்மாலிட்டிக்கு இருக்கிறேன். புறஜாதிகளுடைய சடங்குகளை சும்மா போயிட்டு என்ன பண்றான்? பங்கு பெறேன். அவங்களுடைய சடங்குகளை எதனா செஞ்சு கொடுத்தா என்ன பண்ணலாம்? அதெல்லாம் சாப்பிடலாம், மனசுல ஒண்ணும் இல்ல, வாய்க்குள்ள போறது தானே. அதனோட பின்னாடி நோக்கம் என்ன? நம்ம சோறு இல்லையா? நம்மளால அதை செய்ய முடியாதா? ஓசில தந்தா எதை வேணா சாப்பிடலாம். போயினே இருப்போம், ரோட்ல என்ன பண்ணுவாங்க? ஆடி மாசம் கூழ் ஊத்தாங்க. அந்த கூழுக்கு என்ன பண்றோம்? போயிட்டு லைன்ல நின்றுவோம். கேட்டா என்ன சொல்றது? வாயில போடுறது ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் கூட ஒரு எப்படி சொல்றது? நம்மள காத்து கொள்றதுதான். டெம்ட் அவங்க போயிருந்தாங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான இருக்கவங்களோடவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்மளுடைய ஓட்டத்தை ஓட முடியாது அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. புரியுங்களா? ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அதனால அந்த மாதிரி இருந்தா தயவுசெய்து அதை தான் நம்ம மாத்திக்கணும் ஒழிய அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றவங்க மேல நம்ம என்ன பண்ணக்கூடாது? கோவப்படக்கூடாது. அப்படி சொல்றவங்க மேல நம்ம கோவப்பட்டோம்னா துகுகுணத்தினால நம்ம கோவப்படுறோம். உதாசீனன் அடுத்தது வந்து சொல்றாரு, உதாசீனாவது யாருங்க இந்த உதாசீனன் அப்படின்னா தூற்றுபவர். எப்படி எப்ப தூற்றுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்காக தன்னை அர்ப்பணிச்சு நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்றவங்க ஒரு ஏளனமா பேசுறது. புரியுதுங்க? அந்த மாதிரி இருக்கா அப்படின்னா இருக்குல்ல, கோவம் வருதா? நல்ல சத்தியத்துக்குள்ள ஓடக்கூடிய சகோதரர்களுக்கு நம்மளுக்கு கோவம் வருதா அப்படின்னா நிறைய சமயம் கோவப்படுவோம், பொறாமப்படுவோம். எல்லாம் பாருங்க, அது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு காரணத்துல வீக்கா ஆயிடுவாங்களா, அந்த இடத்துல அவங்களை என்ன பண்ணலாம்? கார்னர் பண்ணலாம். எந்த விஷயத்துல வீக்கா இருக்காங்களோ, வீக்குன்னா எப்படி சொல்றது? பாவத்துல போய் விழுறது சொல்ல, சத்தியத்துக்குள்ள இருக்கிற நம்மளுடைய தாளந்துகளை நம்ம உபயோகப்படுத்தும்போது ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு தாளந்து நம்மளுக்குள்ள இருக்காது. ஸோ அந்த தாளந்து நம்மள கார்னர் பண்றது அப்படின்றதும் உதாசீனப்படுத்துறது. அது எங்க அதிகமா பார்க்கலாம் அப்படின்னா, அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, சபை காரியங்களை தேவனுக்கு அர்ப்பணிச்சு எப்படி சொல்றது, எல்லா காரியங்களும் தன்னை முன்ன நிறுத்தி கடவுளுக்காக எது செய்யணும், நேரம், வேலைகள், அர்ப்பணிப்பு, நிறைய விஷயங்களை உட்படுத்தி சில விஷயங்கள்ல எப்படி சொல்றது, அதை எப்படி சொல்ல வரலாம்னா, சிறந்த எக்ஸாம்பிள் எப்படி பாத்தீங்கன்னா, பாருங்க எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாங்க. இப்ப நம்ம நிறைய அதிகமா இங்க பார்க்கக்கூடிய விஷயம்னா பாட்டு. நம்மளுக்கு என்ன பண்ண ராகம் சரியா வராது. அதுல ஏதோ பெரிய தெய்வ குற்றம் செஞ்சவங்க போல என்ன பண்ணுவோம்? ஏளனமா பார்ப்போம். பார்த்துருக்குமா?
நல்லா பாட்டு நல்லா பாட வரல அப்படின்னா அது தெய்வ குற்றம் மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைமை இன்னைக்கு நம்ம பார்க்கணுமா. சங்கீதம் இது என்ன எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஏதோ சங்கீத வித்வான் மாதிரியும் சங்கீதத்தை நல்லா கற்று தேர்ந்து வந்தவங்க மாதிரியும் சங்கீதம் பாடலை சரியா பாட முடியாதவங்க மேல நம்மளுக்கு ஒரு கோபமும் ஒரு எப்படி சொல்லுவேன், எப்படி சொல்றது, ஒரு உதாசனமா அவங்க பாக்குற மாதிரியான ஒரு மனநிலைமை இருக்கு அப்படின்னா, அதான் உதாசனம் உள்ளவர்களோட நீ என்ன பண்ணாத இருக்காத. சரிங்களா. இன்னொன்னு என்னன்னா, நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம சத்தியத்துக்குள்ள அதிகமா நம்ம என்ன பண்ணோம், சத்தியத்துக்கு முக்கியத்துவம் தரோம் சொல்லி அதன் அடிப்படையில் தான் இருக்கிறோம். பாட்டு அப்படின்றது நம்ம அதிகமா அதை எப்படி அந்த சங்கீத ஞானத்தோட நம்ம பாடணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு ட்ராக்ல யாருமே இங்க என்ன பண்ணல வரல. சரிங்களா. நம்ம என்ன பண்றோம், பட் பாடணும்னு வர ஒவ்வொருத்தரும் உதாரணத்துக்கு என்ன சொல்றேன், எனக்கு நல்லா பாடணும்னு ஆசை, ஆனா நான் பாடினா நல்லா இருக்காதுன்றதுக்காக நான் என்ன பண்ண மாட்டேன், நிறைய பாட மாட்டேன். வார்த்தைகள்ல சில தவறுகள் ஏற்பட்டோம், இந்த சேர்ந்துன்றத சோர்ந்து அப்படின்ற மாதிரி எல்லாம் படிக்கணும். சோ அப்ப கடவுள் அங்க என்ன பார்க்க வர்றாரு அப்படின்னா, அவங்க எந்த மனநிலைமையில இருந்து பாடுறாங்க அப்படின்னு தான் பாக்குறவரைய அவங்க வாய்ஸ் என்ன பண்றதுல அவரு அதுக்கு முக்கியத்துவம் அவங்க தரது கிடையாது. ஆனா நம்ம இன்னைக்கு எப்படி பார்ப்போம்னா, நல்ல வாய்ஸ் அருமையா இருக்கு, சூப்பரா பாடுறாங்க, அதே வாய்ஸ் கொஞ்சம் இதுவா இருந்ததுன்னா அவங்களை என்ன பண்ணும், கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுற ஒரு விஷயமும் கூட அந்த உதாசனர் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல வந்துரும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி நிறைய இருக்கு. சரிங்களா. அப்போ அது ஒரு பெரிய குறையா நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்துருவோம். நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளோ அநியாயம், அக்ஷமம், சபை ஒழுங்குகள் இல்ல, சீர்கேடா நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும்போது அன்பு, சாந்தம், இறக்கம் சொன்ன நம்மளுக்கு பாடல சின்ன ராகம் குறையும் போது ஒரு பெரிய கோபம் வருது. ஏன் ஏன் அத நம்ம நல்லா யோசிக்கணும். ஆக்சுவலா எங்க நம்ம கோவப்படணும், விசாரக்காரனோட சாப்பிடும் போதும் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கணும், சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு ஞாபகம் வந்திருக்கணும். கலகக்காரனோட இருந்து கை நினைக்கும் போது நம்மளுக்கு என்ன பண்ணும், ஞாபகம் வந்திருக்கணும். அங்கெல்லாம் வராத கோவம் இங்க வருது அப்படின்னா நம்ம உதாசனரா இருக்கிறோம். அடுத்ததா சொல்றாரு கடைசினா, வெறியன் ஆவது. யாருங்க இந்த வெறியன்? வெறியன்னா யாரு? வெறியன் யாரு தெரிஞ்சாதான் இருக்குமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியுங்க. வெறியன் யாரு அப்படின்னா, சரி டைம் வைக்காது. வெறியன் அப்படின்றவங்க குடிகாரன், ட்ரங்கன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த போதையை உபயோகப்படுத்தக்கூடியவங்க. நல்ல மெசேஜ் எடுப்பார் பிரதர், ஆனா கொஞ்சம் குடிப்பழக்கம் இருக்கு, அது கொஞ்சம் மாம்சம் பலவீனால குடிச்சுக்கிட்டோம் அப்படிதானே. இந்த உலகத்துல உலக சகோதரன்னு அவர் சொல்லுங்க. உலக சகோதரன் நம்ம வீட்டுல இருப்பாங்க, அவங்க சத்தியம் அறியாம இருப்பாங்க, அவங்க குடிச்சிட்டு வருவான், அவங்க கூட நான் இருக்க முடியாது, ரோட்ல போய் நான் தங்கி அதான் சொல்ல வரல. பட் சகோதரன் எனப்பட்ட ஒருவன் இப்படி இருந்தான் அப்படின்னா அவனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் என்ன பண்ற, அவன் குடிக்காருன்னா அவன் கூட இருக்காரு, நல்லா செய்தி கொடுப்பாரு பிரதர், கூப்பிட்டு என்ன பண்ணலாம், செய்தி கொடுக்கலாம், ஆனா கொஞ்சம் குடிப்பாரு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை நம்மளுக்குள்ள இருக்கா? ஆனா பவுல் அவங்க சொல்றாரு, விலகி இரு. கொள்ளைக்காரனா இருந்தா, அடுத்ததான் சொல்றாரு, கொள்ளைக்காரனா இருந்தா அதை எப்படி சொல்றாங்கன்னா, மிரட்டுபவன், பலவந்தமாக மற்றவங்களை எடுத்துக்கொள்பவன், மிரட்டி வாங்குறது. அததான் நம்ம இங்க பார்த்தோம். இது எப்படி கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும்ன்றது இங்க அந்த ஒரு கான்செப்டே கிடையாது. ஆனா அதை சொல்லி அது மிரட்டுறது, மிரட்டி வாங்குறது அப்படிதானே. அது மட்டும் இல்ல, சகோதர சகோதரிகளுடைய எப்படி சொல்றது, உடல் பணமா இல்லைனாலும் அவங்களுடைய எப்படி உடல் வலிமையை கூட நம்ம என்ன பண்ணுவோம், திருடிடுவோம். இதை எனக்கு செய்யுங்க, அதை எனக்கு செய்யுங்க, இதை செஞ்சு கொடுங்க, போங்க மளிகை சாமான் வாங்கிடுவாங்க சொல்றோமா. அந்த மாதிரியான எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுங்க. எப்படி சகோதரன் என்ற ஒரு
சிந்தையில நம்ம இதை என்ன பண்ணணும், செஞ்சு தரணும் அப்படின்னா அது எப்படி சொல்ல வருது அப்படின்னா, அது எந்த எண்ணத்துல செய்யறோம். இதுனா நம்மளால முடியாது, என்னால முடியல, கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்றது வேறங்க. புரியுதுங்களா? அது நம்ம செஞ்சுதான் ஆகணும். பட் ஒரு சில எப்படி வீக்னஸ் அதையே தனக்கு ஆதாயமா பயன்படுத்திக்கிறது. ஒரு சகோதரன் நம்ம என்ன சொல்றாலும் செய்யறாங்கன்னா எல்லாத்தையும் சொல்லி அவங்க கிட்ட என்ன பண்ணக்கூடாதுங்க. அதை நம்ம அவங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் நமக்காக திருடி சொல்றதையும் கொள்ளைக்காரன் அப்படின்ற ஒரு விஷயத்த கமெண்ட் அதுக்கு ஒரு விளக்கங்கள் அப்படிதான் நம்மளுக்கு என்ன பண்ற கொடுக்குது. அப்போ வசனங்களை மேற்கோள் காட்டி பிளாக்மெயில் செய்யுது. சகோதரன்ல இதை செய்யணும்ல, சகோதரன் தான் இது செய்யணும் சொல்லப்படுது, செய்யுங்க அப்படி சொல்லி வசனங்களை காட்டி பிளாக்மெயில் பண்றவங்களதான் அந்த கொள்ளைக்காரர் அப்படின்னு சொல்லி. அப்ப இன்னைக்கு அதிகமா எது கொள்ளையாடப்படுது அப்படின்னா பணம் கிடையாது, நம்ம மத்தியில சொல்ல ஆவிக்குரிய ஜீவியத்தை நம்ம நிறைய என்ன பண்ணுவோம், திருட ஆரம்பிச்சிட்டோம். என்ன அப்போ நம்மளுடைய எல்லா உலக கோட்பாடுகளுக்கும் சகோதர சகோதரிகள் என்ன பண்ணோம், வந்து நிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோமா? நம்ம இது எல்லாத்தையும் விட்டு விலகி நிக்கணும் அப்படின்றாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம், நம்ம உலக கோட்பாடுகளுக்கு உலக பாரம்பரியங்களுக்கு சகோதர சகோதரிகள் வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நம்ம என்ன பண்றோம், திருடுறோம். இங்க பவுல் சரி, அப்ப இங்க பவுல் இவ்வளவு விஷயங்களை சொன்னாரு அப்படின்னா ஆக்சுவலா அந்த வசனத்தின்படி அவர் நியாயம் தீர்த்திருக்க கூடாது. ஏன் இதை செஞ்சாரு அப்படின்னா அவர் தன்னை அதுக்கு தகுதிப்படுத்தி கொண்டார். அத மனசுல வச்சுதான் இந்த விஷயங்களை அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, சொல்லிட்டு வந்தாரு. சரிங்களா? அப்ப இன்னைக்கு நாம இதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு தவறுகளை கேட்கக்கூடாது, நான் உங்க தவறை கேட்க மாட்டேன், என் தவறை நீங்க கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம இருந்தோம் அப்படி நம்மளுக்கு போதிச்சாங்க அப்படின்னா we are not in the right place, நம்ம சரியான ஒரு ஸ்தலத்துல இல்ல அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம். அப்ப அப்போஸ்தலன் பவுல் அதை கடைசியா சொல்லி முடிக்கும் போது அவங்க கூட கலந்திருக்க கூடாது. ஒண்ணு, அவங்க கூட சேராது, ஒதுங்கி நின்று பிரச்சனையே கிடையாது. அவங்க கூட புசிக்கவும் கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களோட உட்காந்து புசிச்சு இன்னும் அந்த ஐக்கியத்தை என்ன பண்ணுவோம், ரொம்ப பெரிய ஒரு பாண்டிங்குள்ள கொண்டு போகும் இல்லையா? ஆனா இது எல்லாமே இந்த ஒரு விஷயத்தோட பார்த்தோம் அப்படின்னா முற்றிலும் தவறாக நம்ம நடந்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதுதான். அப்போ கடைசியா நம்ம ஒரு விஷயத்த சொல்லிக்கலாம். இந்த வசனம் நம்ம என்ன பார்த்தோம், கொடுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்றது பணத்துக்கும் செழிப்புக்கான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை இல்லை அப்படின்றத இங்க புரிஞ்சுக்கலாம். அப்புறம் நீங்க நியாயம் திருத்தாதீங்க, நீங்க நியாயம் திருத்தீங்கன்னா நீங்களும் நியாயம் திருத்தப்படுவீங்க அப்படின்னது அது தீர்க்கக்கூடாதுன்றதுக்காக இல்ல, உங்களை நீங்க அதுக்கு என்ன பண்ணுங்க, தகுதிப்படுத்தீங்க, அப்கிரேட் ஆயிடுங்க, உங்களை மேலான ஒரு ஸ்தானத்துக்குள்ள நீங்க கொண்டு போங்கன்றதுக்காக சொன்ன இந்த ஒரு விஷயம். அப்ப அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். அப்ப இனி வரும் காலங்கள்ல ஒரு சமயம் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த வசனங்களை இதை வச்சு நிறைய விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தோம்னா அதுல இருந்து என்ன பண்ணணும், மீண்டு வந்துடணும். வேற யாராவது நம்மளுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க அப்படின்னா நல்லா யோசிக்கணும். அவங்க பலவீனமானவங்க, அவங்களால என்ன பண்ண முடியாது, இந்த ஓட்டத்துக்குள்ள தங்களை கடந்து போக முடியாதவங்களால பேசப்படுகிற வார்த்தை தான் அந்த வார்த்தை. இன்னைக்கு கூட நீங்க திரும்பி இந்த வார்த்தைகளை பேசணும்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா சத்தியம்ன்ற ஒரு விஷயத்துல சத்தியத்துக்காக தன்னுடைய ஜீவியத்தை அர்ப்பணிக்கிறதுல 0 அப்படிதான் இருக்கும். அதுக்குள்ள கடந்து போகிறதுக்கு கஷ்டமா இருந்து வெறும் வாயளவுல பேசுறதுக்கு தங்களை தகுதிப்படுத்தினாலுடைய தங்களை அந்த வாழ்க்கை தரத்துல தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ளாதவங்களா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு விசேஷித்தவனமாய் அவருடைய சத்தியங்களை வெளிப்படுத்துறாரு. அது நம்ம எவ்வளவு மாறி இருக்கோன்றது முக்கியம். இனி வரும் காலங்களில் கூட வேதத்தை நம்ம தெளிவை பார்த்து தேவன் எவ்விதமாய் வார்த்தையில சொன்னாரோ அவ்விதமாய் நாம் புரிந்து கொள்ள தேவன் நமக்கு தெரிவி செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் நாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.